சட்டமன்றத்துல ராமர் கற்பனை கதாபாத்திரங்கிறான். பேரவைத் தலைவர் அது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவை குறிப்பிலே இருக்கும், ராமர் கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னதும் இருக்கும் அப்படிங்கிறார். இவர் யாரு? அப்பாவு யாரு? பக்கா கிறிஸ்டியன். இந்த ரோட் சைட் பாரதி இருக்கானே, ஆர்எஸ் பாரதி, சேகர் பாபு வந்தா என்ன ஆகும்னா இதுதான் ஆகுங்கிறதுக்காக போட்டிருக்கு. இது யாருங்க? நாய்க்குட்டி மாதிரியா ஒருத்தன் உட்காந்துருக்கானே முன்னாடி, ஜெயலலிதாக்கு முன்னாடி, அது யாரு? சேகர் பாபு. நாய்க்குட்டி இன்சல்ட் பண்றேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு காளை மாட்டுக்கு சந்தனமும் குங்குமமும் இடப்படாதான். இவன் நாளைக்கு நம்ம குழந்தை பொட்டு வச்சுக்கப்படாது, தாலி கட்டிக்கப்படாதுன்னு இந்த சர்க்கார் சொல்லுமா சொல்லாதா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து ஒண்ணு கூட என் வார்த்தை இல்லை அந்த ரெசல்யூஷன். அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலும் இந்த திராவிடியன் ஸ்டாக்ங்கிறத நாம புரிஞ்சுப்போம். உண்மையை பேசுறதுக்காக என்ன தூத்தலாம். நேரம் கேட்டிருக்கேன், அவர் சொல்வார் எனக்கு டோப்பு சொல்லுதோ, உடனே ஏத்தாப்புல இருக்க எல்லா முட்டாளும் கை தட்டுவான். அதோட இல்ல, அந்த நாயை கொண்டு வருவார், எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுன்னா எல்லா நாயும் கை தட்டும். என் பாரத தாயை இழிவா யாராவது பேசினானா அடிடாங்கிறேன் நான், அடி. அதான் நேதாஜி சொல்லி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு இந்த தேச விரோத ஆங்கிலேய கைகூலிகள் வேரோடு வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்கு நேதாஜி இன்னைக்கும் தேவை, நாளைக்கும் தேவை. நேதாஜி நேற்று அவர் வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட். ஆனால் இன்று நாளை நேதாஜி வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உரிமைகளை அடிச்சு வாங்கணும், அழுது வாங்கப்படாதுங்க. இன்னைக்கு நாம எல்லாத்தையுமே அழுது வாங்குற நிலையில இருந்து கொண்டு இருக்கோம், அடிச்சு வாங்க. நேதாஜி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய தேவை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பெரிய தலைவர்களை காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ஒரு பாவச் செயலை செய்தவர் மகாத்மா காந்தி. அது 27-28ல சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். நீங்க நான் சொல்றதை வெரிஃபை பண்ணா, கோபண்ணா காங்கிரஸ் கட்சியை பத்தி ஒரு புக்கு போட்டிருக்காரு, அந்த புக்கில் அவரே எழுதியிருக்காரு. அதுக்கு காந்திஜி சர்தார் பட்டேல்கிட்ட ராஜினாமா பண்ணுங்க, இவரை ஜவஹர்லால் நேருவை தலைவராக நியமிக்கணும். என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? மோதிலால் விரும்புகிறார், மோதிலால் பையனை ரொம்ப நேசிக்கிறார், நாங்கள் தான் என் குழந்தைகளை நேசிக்கிறேன். அதனால்தான் ஒருத்தர் சொன்னார், காந்திஜி நல்ல வியாபாரி அப்படின்னு. ஏன்னா அவர் தான் நினைச்சதை, காந்திஜி அவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் he would have been a worst dictator. நான் இம்பார்ஷியலா ஆப்ஜெக்டிவா ஒரு பர்சனாலிட்டியை அனலைஸ் பண்றேன். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அது இன்னொரு விதத்தில் நினைக்கலாம், தன் கட்டுக்குள் வைப்பதற்காக தன்னை விட சாமர்த்தியசாலிகள் இருக்கக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். இது அரசியல், இட் ஹஸ் பிகம் ஆர்டர் ஆஃப் தி டே. என்ன அதே மாதிரி நேதாஜி அவர் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இது அனாவசியமானதுன்னு. ஆனா நேரு எத்தனை தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவசியமானது என்றால் திட்டமிட்ட ரீதியில. நான் கேட்கிறேன், வஉசி அவர்கள் செக்கு இழுத்தார்கள், தடியடியை தாங்கினார்கள். என்னைக்காவது ஜவஹர்லால் நேருவும் காந்திஜியும் அந்த மாதிரியா சிறையில துன்பம் அனுபவித்தார்கள்னு சரித்திரத்தில் எங்கேயாவது இருக்கா பார்ப்போம். இட்ஸ் நாட் ஒன்லி இன் காங்கிரஸ், இட் இஸ் தேர் இன் எவரி ஆர்கனைசேஷன்.
கட்சிக்காக ரிஸ்க் எடுத்து தம் வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது ஒரு அமைப்பின் வளர்ச்சிக்கு பயன்படாது, வீழ்ச்சிக்கு எடுத்து செல்லும். ஏனென்றால் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வடிவேலு சொன்ன கதையா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். ஆகவே அந்த மாதிரியாக இந்த இரண்டு தலைவர்களையும் காங்கிரஸிலே பலவீனப்படுத்துவதற்காக, சைட்லைன் பண்றதுக்காக காந்திஜி might have succeeded. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் இருக்கா? ஆனா என்ன பண்றது? துவக்கம் எப்படியோ அப்படித்தான் முடிவு. அந்நியர்களால் துவங்கப்பட்ட காங்கிரஸ் அந்நிய பெண்மணியாலே அழிகிறது. இது இயல்பு, கர்மா. இதுதான். காங்கிரஸ் யார் இந்தியனா துவங்கினா? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவன் எதுக்கு துவங்கினா? இந்த குக்கர்ல நம்ம பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறதே ஒய்ஃப் கேட்பா, எத்தனாவது சத்தம்? நம்ம பேப்பர்ல செய்தியில கவனம் செலுத்தின்னு இருந்திருப்போம். அவ பாவம் குழந்தைய பார்க்க போயிருப்பா. அதனால நம்ம ஒரு காலம் அந்த சத்தத்தை கேட்டுட்டோமோன்னு நம்மகிட்ட வந்து கேட்பா, எத்தனாவது சத்தம் தெரியலையேம்மா. ஏன் குக்கர் சத்தம் போடுது? அந்த சிஸ்டம் எதுக்காக? பிரஷர் அதிகமானால் அதுக்கு வெளியில போறதுக்கு வழி இல்லைன்னா வெடிச்சிடும். அதனால வெள்ளைக்காரன் திட்டம் போட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம்ங்கிற பிரஷர் அது அதிகமாகி வெடிக்கப்படாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அவுட்லெட், தட் வாஸ் கால்டு காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் அதுக்காக தான் துவங்கினா. இல்லைன்னா ஆலன் ஆக்டேவியனுக்கு என்ன வடியிருந்துங்கிறேன்னா, இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு கட்சி வேணும்னா நோ. நீங்க பால கங்காதர் திலகர், பிபின் சந்திர பால், லாலா லஜ்பத் ராய், லால் பால், இந்த மூன்று தலைவர்கள் காங்கிரஸ்க்குள் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் சீட்டு கட்டு ஆடுற தலைவர்கள், வக்கீல்கள், அவங்களோட கூட்டம், அது அசோசியேஷன். மக்கள்கிட்ட போகல. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற கோஷத்தோடு திலகர் இறங்கிய பொழுது, தடியடி வாங்கி தலை பிளவுபட்ட பொழுதும் போராட்ட களத்தை விட்டு நகராத லாலா லஜ்பத் ராய். அதே மாதிரி பிபின் சந்திரபால். பெங்காலை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா we can see two extremes. அங்கதான் விவேகானந்தரும் பிறந்தாரு, அங்கதான் நக்சலைட்டும் பிறந்தார், மமதா பானர்ஜியும் பிறந்தார். ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வங்காளத்திலேருந்து வந்த இன்ட்ரூடர்ஸ், ரோஹிங்யாஸ், இவனெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மால் கல்கட்டாவில் அதை போய் அடிக்கிறான். அப்போ அந்த மாலோட காரன் சொன்னான், நான் திரிணமூலை சேர்ந்தவன். ஆனா இந்த அடிக்கிறவனெல்லாம் திரிணமூலா இருந்தானடா, நீ ஹிந்து தானே, அதனால அடிப்போம். இன்னைக்கு அதுதான் நிலைமை மேற்கு வங்கத்துல. ஆனால் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க, நாம எந்தெந்த விதத்தெல்லாம் இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத உங்கள்கிட்ட விட்டுறேன். நான் 10 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் சிறுபான்மை ஆவார்கள். நோட் இட் டுடே. ஏன்னா RSS ஆரம்பிச்ச பொழுது டாக்டர் ஹெடுகே வார்த்தை கேட்கிறாங்க, ஹிந்துன்னு எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, who says that we are all Hindus na? Dr. Hedegavar says. அவர் வேற ஒண்ணு இன்னார் சொல்லி கொடுத்தார், விவேகானந்தர் சொன்னார், அது இது அதுக்கெல்லாம் போகல. ஐ சே, டாக்டர் ஹெடேகேவார் சேஸ். இன்னைக்கு நான் சொல்றேன், ராஜா சேஸ் தமிழ்நாடு will become Hindu minority in 10 years. எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. நான் பேசுறதுக்கு முன்னாடி இங்கு பேசிய பொழுது சொன்னார்கள், கருணாநிதி, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி.
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆத்தர் நான் தான். ஏன்னா சென்ற ஆண்டு செப்டம்பர் 29 என்னுடைய பிறந்த தினம். எல்லா வருஷமும் செப்டம்பர் 29. அப்போ ட்விட்டர் ஸ்பேஸ்ல உலகம் முழுதும் இருக்கின்ற இந்துக்கள், நாங்க என்னோட சன்னின் லாட்டை என்கிட்ட நேரம் பேசல, நாங்க ஜிய இது வாழ்த்த விரும்புறோம். அதனால 10 o'clock அவர் ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வர முடியுமா? ஏன்னா அதுதான் அவங்களுக்கெல்லாம் வசதியான நேரம். நான் ட்விட்டர் ஸ்பேஸ் மீட்டிங் சுமாஜிலாம் வந்திருக்காங்க. இப்போ நான் பேசும்பொழுது அதில் நான் என்டர் பண்ணும்பொழுது 9,800 பீப்புள் ட்விட்டர் ஸ்பேஸில் அன்னைக்கு. அப்போ அதில் நான் சொன்னேன், இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. Why you are making such a statement? கருணாநிதியாவது அனைவரும் சொல்வதை காதிலே போட்டுக் கொள்வார், ஆனால் முடிவு தானாக எடுப்பார். ஆனா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இன்னைக்கு ஏதோ நடக்கிற விஷயங்களுக்காக பேசுறேன்னு இல்லை. ஆனால் ஸ்டாலின் இஸ் பீயிங் led by his nose by missionaries. ஸ்டாலின் சுயேட்சையா முடிவெடுக்கல. ஆனா இன்னைக்கு பார்த்தா இவர் மிஷனரிஸ் மாத்திரம் இல்ல, இந்த ஸ்டாலின் வந்து மாலிகாப்பூரே ஆயிட்டாருன்னு தெரியுது. அவ்வளவு மோசமான நிர்வாகம் தமிழகத்திலே. காவல்துறை, ஐ கோ ஆன் ரெக்கார்ட், காவல்துறை தன்னுடைய நடவடிக்கைகளில் ஒருத்தனுடைய மதத்தை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது, பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. இது மிக கேவலமானது. எந்த மாநிலத்திலும் இது நடக்காது. இஃப் இட் இஸ் செக்குலரிசம் மை ஃபுட், அது நமக்கு தேவையில்லை. What is going on in Tamil Nadu? Anarchy. Anarchy. But we don't realize that anarchy is there. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அதனால்தான் அர்ஜுன் சம்பத் பேசும்பொழுது சொன்னார், லெப்ட் எல்லாம் ஊடுருவி நான் ஃபார்வர்ட் பிளாக்ல. ஃபார்வர்ட் பிளாக் பல மாநிலங்களிலே வலிமையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். நம்முடைய முன்னாள் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஃபார்வர்ட் பிளாக் லீடர் தான். he became MP of ஃபார்வர்ட் பிளாக். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்ல சேர்ந்தார். பிறகு he joined BJP. அதே மாதிரி இன்னைக்கு தென் மாவட்டங்கள் பூரா சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, இப்படி பேரெல்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவர் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். டிவியில உட்கார்ந்து பொறுக்கி பாய்வா பேசினா அமைவன். நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்லை. பொறுக்கின்னு தானே பேச முடியும். ஆனா ஒரு திருடன் இருக்கான், திருடன் தான் திருடின்னு போனான்னு சொல்லணும். அப்படிலாம் மரியாதை தான் பேச விட்டார். மேதகு திருடன் வந்தார்கள், பொருட்களை எடுத்து கொண்டு போனோம், திருடித்தான் சொல்லாது. இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு? திருடன்னு தான் சொல்லணும், பொறுக்கின்னு தான் சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மளை சுத்தி எல்லாமே பொய். ஊடகங்கள் முழு பொய்யர்கள். இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நான் கேட்கிறேன், ஊடகத்தில் இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர் தான். நான் சொல்றது எல்லாத்துக்கும் வரணும். ஏன்னா எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவரி ரூல். ரதர் தி எக்ஸெப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல். இட் இஸ் தேர் டு ப்ரூவ் தி ரூல். ஆமா, ஒரு முதலமைச்சர் மேதகு ஆளுநரை அமையும் பேசுறார். ஒரு ஊடகமாவது இது பற்றி டாக் ஷோ நடத்தினாங்களா? வெட்கமா இல்ல? இதே இது மேதகு ஆளுநர் RN ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசி இருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பீங்களா? யூ ஆர் ஆல் எகென்ஸ்ட் நேஷன், எகென்ஸ்ட் டெமோக்ரஸிங்கிறேனா? எப்படி இருக்கீங்க? எப்படி பொருந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர்
முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே நான் வெட்கப்படுகிறேன். தட் ஸ்டாலின் இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எவ்வளவு மோசம்! அவன் கவர்னர் பார்த்தா நானும் கோபம் வந்தா பேசுவேன். நான் கவர்னர் பார்த்து அவன் இவன். நாளைக்கு ஆர்.என். ரவி முதலமைச்சரை அதே மாதிரியா பேசுறார். இந்த ஊடகங்கள் தையா தக்கான்னு குதிப்பாங்க. காரணம், they are all shameless people. They are paid for it. They are paid for it. நான் சொல்லும் பொழுதே ஒரு ஊடக ஜாம்பவான் உள்ள வர எவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்மளை பத்தி. அதாவது நம்ம பெட்ரூம்ல நம்ம லிவிங் ரூம்ல உட்காந்து வச்சு பிரெயின் வாஷ் பண்றானுங்க. ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில தலைமை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு. இன்னமும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் a myth. மிஸ்ட்ரி. ஐம் சாரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அவர் இன்னைக்கு இருக்காருன்னு சொல்றாங்க உண்டு. சில பேருக்கு ஜாதக விசேஷம் என்னவோ சாவே கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தார்னு நம்பாதவங்க எத்தனை பேர்? அவர் மத்திய பிரதேசம் இருக்காரு, ஒரு சுவாமிஜியா இருக்கார். அப்படியெல்லாம் நம்ம பேசணும். ஆனா நேதாஜியினுடைய ஐடியாலஜி பிரின்சிபிள் அது என்னைக்குமே நாம நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியா பேசினதில்லை. எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள். இந்த வலதுசாரி இடதுசாரில பெருசா எனக்கு நம்பிக்கை கிடையாது. மீது 2 சாரி இருக்கு, அதை நான் சொல்ல வேண்டாம். அதுக்கு பேர் தான் இப்ப புதுசா வச்சுட்டானுங்களே, திருமணம் கடந்த ஒரு விபச்சாரின்னு சொல்லக்கூடாது. திருமணம் கடந்த ஒரு அந்த சாரி, இன்னொரு சாரி எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இவன் எப்பொழுதுமே ஒட்டுண்ணிகள் அப்படின்னு யார் சொன்னது? பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்டுகள் ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணின்னா என்ன? நம்ம வீட்டுல பெரிய உதிய மரம் இருக்கும், அதுல மேல இருந்து கொடி தொங்கும் தெரியுமா? அது காயெல்லாம் காய்க்கும். நீங்க ஆக்சுவலா சொன்னா சந்தன மரமே ஒட்டுண்ணி தான். நான் விவசாயிங்கிறதுனால சொல்றேன். சந்தன மரம் நடும்பொழுது பக்கத்திலே ஒரு உபமரம் நடணும். அதனுடைய வேர்ல இருந்து தான் இந்த சந்தன மரம், சந்தன வேர் சத்துக்களை எடுத்துக்கொண்டு வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. பாரசைட்ஸ். ஸோ இந்த கம்யூனிஸ்ட்காரன் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸை கைப்பற்றினான். யாரு? சந்திரஜித் யாதவ், H.N. பகுகுணா, நந்தினி சத்பதி. ஆல் தீஸ் பீப்புள் வேர் கம்யூனிஸ்ட். அது மாதிரி தான் நேதாஜி அப்படியே கபலீகரம் பண்ணிட்டானுங்க. காரணம் என்ன? நேதாஜி எப்பொழுதுமே பேசும்பொழுது தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால அமெரிக்கா எதுக்குறேன்னு சொல்லிட்டா நம்ம இடதுசாரி பசங்கள்லாம் இருக்கான லெப்டிஸ்ட் உடனே கட்டி பிடிச்சுருவான். ஆஹா, இவர் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி பயிலுவ இப்ப யாரு? அமெரிக்க ஜனாதிபதி பிடன் ஜெயிச்ச உடனே இங்க கும்மாளம் போட்டது, வெடி வெடிச்சதெல்லாம் யாரு? கார்த்திகை செல்வன். இன்னைக்கு பிரதமரை திருடன்னு பேசினா ஒரு அயோக்கிய பைய திராவிட முன்னேற்ற கழகத்துல பேர் என்ன? ராஜீவ் காந்தியா? காலில் போடுறதை எடுத்து அடிச்சிருந்தா அந்த கார்த்திகை செல்வன் உப்பு போட்டு சோறுங்கிற மனுஷன் ஆங்கர். வெக்கமா இல்ல? அதனால இன்னைக்கு நேதாஜி வேணும். நேதாஜி நேற்று நடந்து போச்சு, இன்று நாளை. காரணம் என்ன? நேதாஜி தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன் 2 பேரையும் எதிர்த்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க 2 பேரோட எக்கானமியும் வெப்பன் எக்கானமி. உலகத்துல அமைதியே இருக்கப்படாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னா இந்த 2 பேர். காரணம், 2 பேர் சண்டை போடலைன்னா, 2 நாடு சண்டை போடலைன்னா இவங்க உற்பத்தி பண்ற வெப்பன் வியாபாரம் ஆகாது. அதனாலதான் he opposed America also.
ஆனால் காங்கிரஸ் கட்சியில நான் சொன்ன லால் பால்க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் கொண்டு போய் சாதாரண மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டியவர். அவருடைய அந்த INA ஆரம்பிக்கிறதுக்கு செண்பகராமன் அவர்கள், அவர்தான் வித்தே. இந்தியன் நேஷனல் வாலண்டியர்ஸ் வச்சிருந்தார் செண்பகராமன். அத இவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவை வார்ல ஈடுபடுத்தினது காங்கிரஸ்காரர்கள். நம்ம பாரத தேசத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். ஏதோ நம்ம காங்கிரஸ் மாத்திரம் தான் சுதந்திருக்கா? ஜான்சியின் ராணி முதல் குழந்தைய வயிற்றுல கட்டின்னு போர் பண்ணல. உங்க காங்கிரஸ்காரன் தான் முத ஆரம்பிச்சானா? நோ டவுட் பிரிட்டிஷ் ஹேண்டட் ஓவர் பவர் டு காங்கிரஸ். அதுவும் நாட் தி ஹோல் இந்தியா. அந்த சமயத்தில் there were two Indias, British India and India under rules. India under British, British India and India under British. பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது ரொம்ப கம்மியான பகுதி. அந்த பகுதியை தான் வெள்ளக்காரன் காங்கிரஸ்காரன் கொடுத்துட்டு போனான். மீதி எல்லாம் என்ன? கப்பங்கற்ற ராஜாக்கள். இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் ரூல். அந்த பகுதிகளுக்கு வெள்ளக்காரன் என்ன பண்ணா? சுதந்திரம் கொடுத்துட்டான். சரிதானே? அதையெல்லாம் இணைச்சது பட்டேல். அதனால்தான் கான்ஸ்டியூஷன்லயே இந்த வார்த்தை முதல் இதுல இருக்குன்னு இப்ப இருக்கிற ஓனாயெல்லாம், இந்த மத்திய சர்க்கார ஒன்றிய அரசுன்னு சொல்ற ஓனாயெல்லாம் என்ன சொல்றான்? இந்தியாவே இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏன்னா அப்புறம் தானே மாநிலங்கள் பிரிச்சது. மத்திய அரசாங்கம் ஒரு நாடா எல்லாரையும் 565 சமஸ்தானத்தையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதனால தமிழ்நாடு, இதுல தமிழகம்னா கோவம் வருது, கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க, திடீர்னு இந்த பயலுவை, இதுதான் ஒரு நேரேட்டிவ். anything connected to center or any person connected to center in the Dravidian stock, திருமணம் கடந்த உறவு ஏத்துக்காது. நீங்க சொல்றான் ஒன்றியம்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் சொன்னது சரி. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிச்சு? இந்தியா இஸ் தி யூனியன் ஆஃப், அந்த வார்த்தையை விட்டுடுச்சு, ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதுல பிரிட்டிஷ் ராஜ்ல இருந்து நேர கிடைச்ச பகுதி இருந்ததுனால பிரின்ஸ்லின்னு போடலையோ என்னவோ ஒரு கால் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ். நாம கான்ஸ்டிடியூஷன் படித்தா மாத்திரம் கூட போதாது, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிஸ்கஷனை படிக்கணும். அப்பதான் நாம எப்படி இந்தியா உருவாச்சுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரியாக இன்னைக்கு இந்த நாட்டை எப்படியேனும் பிளந்து விட வேண்டும் என்கின்ற பிளவு சக்திகள். இதுல தேசிய ஊடகவியலாளர் சங்கம், நான் தான் அதுக்கும் ஆத்தர். எப்படி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறதுக்கு ஆத்தர் நான் தான். இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கத்துக்கும் ஆத்தர் நான் தான். இன்னும் சொல்ல போனா மன்னார்குடி மாஃபியாங்கிற பேரை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது, எனக்கு ராயல்டி கொடுக்காம. ஏன்னா ஜெயலலிதா என் மேல கேஸ் போட்டாங்க. எதுன்னு போட்டாங்க? இவர் மன்னார்குடி மாஃபியா என்று சொன்னது பொய், போலியானது, இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் கொண்டு வரணுங்கிறதுக்காக ராஜா அதை பயன்படுத்தினார்னு செக்ஷன் 500 கப்புள்டு வித் 499 அந்த அம்மா என் மேல கேஸ் போட்டாங்க. ஆனா அந்த கேஸை வாபஸ் வாங்கினது யாரு? கருணாநிதி வாபஸ் வாங்கினது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா போட்ட கேஸ 5 பேர் மேல, டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கார், ஹெச் ராஜா, எஸ் குருமூர்த்தி, மு கருணாநிதி. 2004 காஞ்சி பெரியவர் கைது சமயத்துல பேசினதுக்காக இன்னைக்கு 30 கேஸ் இருக்க மேல. என்ன ஆனா 30 இன்சிடென்டா? 30 தப்பு பண்ணியிருக்கேனா? இல்லை, இன்சிடென்ட் 2.
சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் இப்போ நாளைக்கும் இருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் எல்லாரும் வாங்க. ஆலயங்களை பாதுகாப்பதற்காக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அபிஷியல் மீட்டிங் இருக்கு. இந்த பிரிவினைவாத சக்திகள் தமிழகத்தில் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நுழைந்திருக்கிறார்கள். நீங்க சட்டமன்றத்தில் ராமர் கற்பனை கதாபாத்திரம்ங்கிறான். பேரவைத் தலைவர் அது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவை குறிப்பிலே இருக்கும், ராமர் கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னதும் இருக்கும் அப்படிங்கிறார். இவர் யாரு? அப்பாவு யாரு? பக்கா கிறிஸ்டியன். நான் என்னோட கைண்ட்லி ஃபாலோ மீ இன் மை ட்விட்டர் அட்லீஸ்ட், இஃப் நாட் அதர்வைஸ். ஏன் நாம நேதாஜி ஆகணுங்கிறதுக்காக வரேன். ஆமா, அவர் சொன்னாரு, நம்ம இந்த ரோட் சைட் பாரதி இருக்கானே, ஆர்எஸ் பாரதி, சேகர் பாபு வந்தா என்ன ஆகும்னா இதுதான் ஆகுங்கிறதுக்காக போட்டிருக்கு. இது யாரு? இங்க நாய்க்குட்டி மாதிரியா ஒருத்தன் உட்காந்துருக்கானே முன்னாடி, ஜெயலலிதாக்கு முன்னாடி, அது யாரு? சேகர் பாபு. நாய்க்குட்டி இன்சல்ட் பண்றேன் நான். என்ன இவனை அனுப்பிச்சா என்ன? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் என்ன? இல்ல அல்லோலியா பாபு, அல்லோலியா பாபு. இது அதுக்கு அடுத்து, see, I read this book titled Jesus Never Existed. இது அப்பாவு நான் இது அப்பாவுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு அனுப்பி படிச்சு சட்டமன்றத்தில் இதை பேசணும் அப்பாவுன்னு கேட்க போறேன் நான். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மையா இருந்தா அதுவும் இருக்கட்டும், நீங்க பேசுறது அவை குறிப்பில் இருக்கட்டும். இந்த புஸ்தகம் சொல்லுது, the church preceded Jesus by 300 years. அங்க ஜெருசலேம்ல, இஸ்ரேல்ல சில பேர் ஒரு மதம் ஆரம்பிக்கிறான். திடீர்னு இப்ப என் நண்பர் ரஜினிகாந்த் இருக்காரு, அரசியலுக்கு வரல, அதனால பாபா மதம் ஆரம்பிச்சாருன்னு. சரி, யார் வேணா ஆரம்பிக்கலாமே. அந்த மாதிரி ஒரு மதம் ஆரம்பிக்கிறாங்க. போனியா, அதனால they wanted a cult figure. அதனால ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறது an imaginary character அப்படின்னு நான் சொல்லல, அந்த புஸ்தகம் சொல்லு. நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகத்திலே மிக உன்னதமான சித்தாந்தம் இருக்குன்னு சொன்னா சனாதன ஹிந்து தர்மம் தான். மீது எதுவுமே சித்தாந்தமே இல்லைன்னா, ஸ்பிரிச்சுவலிசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்து மதம் மட்டும்தான். மற்ற ஸ்பிரிச்சுவலிசமே கிடையாது. நாடு பிடிக்கிற சதி தான். ஏன்னா நமக்கு நம் முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கான்? ஆகாஷாதி பத்தி தந்தோய் யதா கச்சதி சாகரா சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சது. அதனால இயேசு இல்லைன்னு நாம சொல்ல வேண்டாம். ஆனா பிரிட்டன் கிறிஸ்டியன்ஸ் 2 பேர் ஜீசஸ் நெவர் எக்ஸிஸ்டட்னு புத்தகம் போடுறாங்க. எனவே இன்னைக்கு there is a conspiracy everywhere to de-Hinduize தமிழ்நாடு. எல்லா மட்டத்திலையும், with all responsibility under my command, as who has worked for over 5 decades for the same ideology. ஒரு நாள் கூட அடுத்த ஐடியாலஜி இருக்கிற கட்சிக்குள்ள போயிட்டு வரலன்னா, எங்க இருந்தோ வந்தவனும் இல்லை, நேத்திக்கு வந்தவனும் இல்லை. 1964 RSSல சேர்ந்தவன், 57 ஆண்டுகள். அன்னிலிருந்து ஒரே ஐடியாலஜி தான் இருக்கேன். ஆனா என்னென்னவெல்லாம் நடக்கிறது? ஜல்லிக்கட்டுக்கு காளை மாட்டுக்கு சந்தனமும் குங்குமமும் இடப்படாதான்.
இவன் நாளைக்கு நம்ம குழந்தை பொட்டு வச்சுக்கப்படாது, தாலி கட்டிக்கப்படாதுன்னு இந்த சர்க்கார் சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். இது சொல்லும். நாம வீதிக்கு வர வேண்டிய நேரம். நேதாஜிக்கள் வீதிக்கு வீதி இன்றும் நாளையும் தேவைப்படுகிறார்கள். அவ்வளவு அயோக்கியர்களுடைய ஆட்சி இது. தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி, ஹிந்து விரோத ஆட்சி, தேச விரோத ஆட்சி. ஏன் கால மாட்டை என்ன பண்ணுது? அப்ப நின்று அடுத்ததான் நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன், லேடிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சொல்லுவான்? காலைக்கு சுண்ணத்து பண்ணி இருந்தாதான் அது ஜல்லிக்கட்டுல கலந்துக்கலாம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க பூரா தேச துரோகிகள், ஹிந்து விரோதிகள். 1944 இங்க தீர்மானம் போட்டானுங்க. ஈவேரா தலைமை, CN அண்ணாதுரை மூவ் பண்ண ரெசல்யூஷன். நான் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்று நாளைக்கான அவசியம். ஏன்னா நேத்து நேதாஜியை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன? ஐ ரிப்பீட் வெர்பாட்டிம். அதை வெர்பாட்டிம் போட்டதனால இந்து பத்திரிகை மறுநாள் திராவிட காலிகள் கொளுத்தினார்கள். அந்த காலத்தில் கேட்டிருக்கேன், அம்மா உள்ள போ, கருப்பு சட்டை காலி பயில்வர் ரோட்ல வரான். அப்படிதான் இப்போ கோயம்புத்தூர் சிவா செத்து போனதுக்கு 43 கருப்பு சட்டைகள் காரணம். தியாகு, குளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன். நம்ம சிவாவோட மரண வாக்குமூலம் அது. இந்த கேசட் போட்டுட்டு தான் செத்து போயிருக்கான். அது மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? வெக்கமான இருக்கிற அரசாங்கம் இருந்தா தானே நடவடிக்கை எடுக்கும், இல்லைன்னா எப்படி எடுக்கும்? ஆகவே அந்த தீர்மானம் போடுறாங்க, வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து ஒண்ணு கூட என் வார்த்தை இல்லை. அந்த ரெசல்யூஷன் அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலும் இந்த திராவிடியன் ஸ்டாக்ங்கிறத நாம புரிஞ்சுப்போம். உண்மையை பேசுறதுக்காக என்ன தூத்தலாம், ஐ டோன்ட் பாதர். ஏன்னா 1957 செப்டம்பர் 29 ஹெச் ராஜா பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு இது ஆடிட்டர் ஆகும், வக்கீல் ஆகும், பிஜேபியில சேரும், எம்எல்ஏ ஆகும், ஆல் இந்தியா செக்ரட்டரி ஆகும், இதெல்லாம் தெரியுமா? இது ஒரு நாள் ஊருக்கு போகும், அதுதான் தெரியும். நான் அதை ரொம்ப ஃபேமா நம்புறேன். துணிச்சல் அப்பதான் வரும் ஒருத்தனுக்கு. உனக்கு சாவு வரும் பொழுது நீ இருக்க போவதில்லை, நீ இருக்கும் பொழுது சாவு வரப்போம். இந்த தைரியம் நமக்கு வேணும். அதுதான் நேதாஜி அதுல தீர்மானத்துல சொல்றான், அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். இப்ப எல்லாம் பசப்பு வார்த்தை பேசுவாங்க, சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நாங்க பிரிட்டிஷ் ஆதரிச்சோம். அந்த ரெசல்யூஷன்ல சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி வேர்டே கிடையாது. வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அவருக்கு பேர் என்ன? இந்த தீர்மானம் போட்டவருக்கு பேரறிஞர். எதுக்கோ பட்டு குஞ்சம். எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. ஆனா அணு உண்டே தயார் பண்ணார் அட்டல்ஜி. இவன் சொல்றான் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. யாரு லீடர்? மக்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறவங்க லீடர். மக்களை ஒரு நிராசையாக்கி கோழையாக்கிறவன் பேர் லீடர் இல்லை. ஆனா இந்தியாவால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன CN அண்ணாதுரை பேரறிஞர்னு சொன்ன முட்டா பசங்க கூட்டம் தமிழ்நாடு. முட்டாள். நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஏன் முட்டாள்னு சொல்றதுக்கு. பத்ரி சேஷாத்திரி இருக்காரா? இருந்தா அவர் கரெக்டான வார்த்தை, பெரிய ப்ரொஃபெட்டிக். எனவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கான். அதனாலதான் கவர்னரை அமைமன்னு பேசுறார். மரியாதைக்குள்ளவரா இவர் இல்ல. அதாவது நம்ம வீட்டுல அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிருக்கு நேரம். எனக்கும் கடலூர் போனோம் நாளைக்கு செயற்குழு. வீட்டிலே பெரியவர்கள் நம்மை வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லுவாங்க.
அது ஏன் தெரியுமா? இதை கேட்டால் நம் வீட்டு பெரியவர்களுக்கே தெரியாது. யார் சொல்றா? CN அண்ணாதுரை ஆரிய மாயைன்னு புக்கு இல்லை, புக்லெட்டு, அது 12-15 பக்கம் இருக்கும். அதுல அவர் சொல்றார், ஏன் இவர் நார்த்தை எதுக்கிறாருங்கிறதுக்கு, வடக்கே தலை வைத்து படுக்காதே என நம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஏன் என்று கேட்டால் காரணம் அவர்களுக்கே தெரியாது. வடக்கே இருப்பவன் சுரண்டல் பேர் வழி, அதனால வடக்க தலை வச்சு. அதாவது வடக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 800க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. கன்னியாகுமரிக்காரனுக்கு திருநெல்வேலிக்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. திருநெல்வேலிக்காரனுக்கு விருதுநகர்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. விருதுநகர்காரனுக்கு மதுரைக்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. மதுரைக்காரனுக்கு திண்டுக்கல்காரன் வடக்கு, சுரண்டல் பேர் வழி. திண்டுக்கல்காரனுக்கு திருச்சி வடக்கு, சுரண்டல். எங்க இருந்து 800க்கு அப்புறம் வருது வடக்கு? இங்க இருந்து வராதா? ஆனால் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, வடக்கையே தலை வச்சு படுக்க கூடாது. ஃபார் எவ்வரி பாடி ஹெட் இஸ் தி நார்த். மேப் இருக்கு, வடக்கு எங்க? மேல. அது மாதிரி நமக்கு வடக்கு தலை. தி பிரெயின் ஹஸ் காட் மேக்னெட்டிக் பவர் and the poles have got magnetic power, துருவங்கள். அதனால விதி என்ன? சேம் போல் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ். அதனால வடக்க தலை வைக்காதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த பேரறிஞனா, இஸ் இட் நாட் இடியாட்டிக்? அண்ணாதுரை எழுதினது இது இடியாட்டிக் இல்லையா? இதை இடியட்னு சொல்லிவிட்டா என்னத்தையும் நறுக்குவான் அவன் தான், இந்த இதுல பிறந்தவன். திருமணம் கடந்த உறவு அவன் பேசுவானா? அவன்கிட்ட நறுக்கிறதுக்கு நிறைய நம்மகிட்ட திருக்குறள். அதனால பச்சை தேச துரோகிகள், அதனாலதான் முட்டாள்கள். நான் ஈவேரா மீட்டிங் நேரம் கேட்டிருக்கேன். அவர் சொல்வார், எனக்கு முட்டா போச்சுருக்கதோ. உடனே எதிர்த்தாப்புல இருக்க எல்லா முட்டாளும் கை தட்டுவான். அதோட இல்ல, அந்த நாயை கொண்டு வருவார். எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுன்னா எல்லா நாயும் கை தட்டும். அப்படி வளர்ந்தவங்க தானே, இல்லைன்னா கவர்னர் அமைமன்னு பேச மாட்டாங்கல்ல. வளர்ப்புல இருக்கு, DNA அவ்வளவு மோசமானது. அதனால இன்றைக்கு தேவை அப்பழுக்கில்லாத தேசபக்தி. என் பாரத தாயை இழிவா யாராவது பேசினானா அடிடாங்கிறேன் நான், அடி. அதான் நேதாஜி சொல்லி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு இந்த தேச விரோத ஆங்கிலேய கைக்கூலிகள் வேரோடு வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்கு நேதாஜி இன்னைக்கும் தேவை, நாளைக்கும் தேவை. ஆகவே சகோதரர்களே, உயிர் பயம் வேண்டாம். ஏன்னா அதுவும் விவேகானந்தர் சொன்னதுதான். When the death comes, you are not going to be there. When you are there, death cannot come. அதனால இந்த திராவிடியன் ஸ்டாக், திராவிடியன் மாடல், இது அனாச்சாரமானது, கேவலமானது, கீழ்த்தரமானது, இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது. அவை இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிவதற்காக எல்லாரும் எழுந்து வாருங்கள், துணிச்சலாக வாருங்கள். Nothing is going to happen under this idiotic government. அதனால நாம் நேதாஜியை எல்லா விதத்திலும் பின்பற்றணும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.